தங்கம் விற்கிற ரேட்டுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் நகைக்கடை நேற்று ஒரு ஆஃபர் விட்டுருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்கூலி சேதாரம் 100% தள்ளுபடி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சேலம் ஏவிஆர் ஸ்வர்ணமஹாலில் நேற்று 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தங்கம், வைரம், பிளாட்டினம் மற்றும் வெள்ளி நகை வாங்கினா செய்கூலி சேதாரம் 100% தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, பழைய வாடிக்கையாளர்களுடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுருப்பாங்கள்ல, அவங்களோட நம்பருடைய வாட்ஸ்அப்புக்கும் இந்த விளம்பரம் அனுப்பியிருந்தாங்க. இந்த செய்தி கேட்டது வாடிக்கையாளரெல்லாம் 100% தள்ளுபடி அப்படின்ட்டு உடனே வந்து மத்தியானத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணி கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டாங்க ஜெகஜோதியாக இருந்திருக்குது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கடையோட உரிமையாளர் வந்து சட்டரை வந்து சாத்திட்டு போயிட்டாரு. இதனால் தள்ளுபடி விலைக்கு தங்கம் வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் ரொம்பவே கோபமடைஞ்சாங்க. வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து கடை ஊழியர்களிடம் வாக்குவாதம் செஞ்சுருக்காங்க. இதை பற்றி ஒரு வாடிக்கையாளர்கிட்ட கேட்டப்ப, காலையில் 11 மணிக்கே நாங்கள் வந்தோம், அப்பயே எல்லா நகையும் விற்றுருச்சு, எல்லாரும் டோக்கன் போட்டு போயிட்டாங்க, உள்ள கலெக்ஷனே இல்லை, பாதி பேர் வெளியே வரும்போதே சட்டரை பூட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நகையை அடமானம் வச்சு அதில் கிடைச்ச பணத்தை தான் தங்க நகை வாங்க வந்தோம், திருவண்ணாமலையிலேருந்து பஸ் பிடிச்சி வந்தோம், கடைசியாக பார்த்தா டோட்டல் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே வந்த போலீஸ் எல்லாம் வாடிக்கையாளர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, தங்கம் விற்கிற ரேட்டுக்கு தள்ளுபடின்னு சொன்னோடனே இவ்வளோ கூட்டம் கிளம்பி வருது. எங்கே தான் நீங்களாம் வச்சுருக்கிறீங்க காசை? நம்ம மக்கள் எப்போ நகை வாங்குறதை குறைக்கிறாங்களோ, நிறுத்துகிறாங்களோ, அப்போ தான் தங்கம் வந்து குறையும். அப்டேட்டட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.